இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி. திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவை தொடர்ந்து மண்ணின் உறுதித்தன்மை குறித்து சென்னை IIT புவியியல் மற்றும் சுரங்கத்துறை பேராசிரியர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். அந்த குழுவானது அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வின் முடிவு எப்பொழுது வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம்? எத்தனை பேர் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள அந்த மலை, அதாவது அண்ணாமலையார் காப்புக்காடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலையில் மண் சரிவானது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு பெஞ்சால் புயலினால் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 சிறுவர்கள் 2 பெரியவர்கள் என 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் திரு கார்த்திகை தீப திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் மலையே சிவனாக கருதக்கூடிய ஆன்மீக பக்தர்களால் கருதக்கூடிய இந்த மலையில் 2668 அடி மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படும். இந்த மண் சரிவின் காரணமாக ஆன்மீக பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2500 பேர் இந்த மலை மீது ஏறி சென்று அந்த மகா தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வுகளானது ஏற்படும். மேலும் பார்த்தோம் என்றால் தீப நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கொப்பரையை மேலே எடுத்து சென்று அந்த மகா தீபத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு மலையேறும் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வசதிகள், அந்த மண் சரிவு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை IIT-ஐ சேர்ந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அந்த பேராசிரியர்கள் தற்போது 8 பேர் கொண்ட குழு மலை மீது ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுடைய ஆய்வு அறிக்கையானது இன்று அல்லது நாளை சமர்ப்பிக்கப்படும், தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வு அறிக்கையை பொறுத்து இந்த மலை மீது 2500 பேர் அனுமதிப்பது குறித்தும், எத்தனை பேர் அனுமதிக்கலாம், பாதுகாப்பாக அந்த மலையில் உள்ள மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் முழுமையாக ஆய்வறிக்கை செய்யப்பட்டு அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த மலை மீது எத்தனை பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறித்தெல்லாம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தெரிவிக்கும் என்று காலையில் மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்திருந்தார். தற்போது அந்த குழுவானது மலை மீது அந்த இருக்கக்கூடிய அந்த கல் மற்றும் பாறாங்கல் மற்றும் மண் சரிவில் ஏற்பட்ட அந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த மலையின் மீது ஏறக்கூடிய பக்தர்களையும் கட்டுப்படுத்துவது குறித்தும் சாதாரண காலங்களில் தடை செய்யப்பட்ட பகுதியாகவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த அவர்களையும் கட்டுப்படுத்துவது குறித்தும் வரும் காலங்களில் முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.